எனக்கு அவருக்கு பேர் என்ன பேர்? துணையாளர். ஏற்ற துணையை உண்டாக்குவேனாரு. நான் சகோதரிட்ட கேட்குறேன், ஆதாமுக்கு ஏவாள் ஏற்ற துணையாக இருந்தாளா இல்லையா? சத்தம சகோதரிகள் மட்டும்தான் சொல்லணும். ஆதாமுக்கு ஏவாள் ஏற்ற துணையாக இருந்தாளா இல்லையா? ஏற்ற துணையா இல்லை. அவர் தன் புருஷனை விட்டு தனியே போய் யாரோடு பேசினாள்? சர்ப்பத்தோடு பேசினாள், வஞ்சிக்கப்பட்டாள், கர்த்தர் கொடுத்த கட்டளையை மீறினாள், புருஷனையும் பாவத்தில் விழுந்தாள். ஏற்ற துணையா? உயிர் காப்பான் தோழன், சிநேகிதன் எக்காலத்திலும் சிநேகிப்பான், சிநேகிதனுக்கா உயிரையே கொடுப்பானா? சிநேகிதன் உயிரை வாங்கிட்டாளே, பாவத்தில் தள்ளிட்டாளே. அதுக்கு பதில் தான் ஒரு துணையாளர் கொடுத்தார், ஏற்ற துணையாளர். எப்போது நம்ம இருக்கிறவருக்கு என்ன பேரு? பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 5:5 சொல்லுது, அதான் பரிசுத்த ஆவியே என்ன எப்படியா இந்த பரிசுத்த ஆவியின் அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டுகளே. இந்த நாங்கள் இந்துவாக இருந்து வந்தவங்க அந்த காலத்தில் திருமணம்னா தாரை வார்த்து கொடுப்பாங்க. யார்கிட்ட தாரை வார்த்து கொடுக்கணும் சொல்லுங்க? அப்பாவா அண்ணனா? அப்பா கொடுக்கலாம். அடுத்து யார் கொடுக்கலாம்? அண்ணன் கொடுக்கலாம். இங்கே கூட மீனாட்சி சொக்கர், அது பக்கத்தில் ஒருத்தர் தண்ணி அப்படி ஊற்றிக்கிட்டு பார்த்துருக்கீங்களா? கையை வச்சுக்கிட்டு அது ஊற்றுறவர் யார்? அண்ணா யார்? அழகரா? தெரியுமா? எனக்கு தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள் யார் ஊற்றுறதுன்னு. அப்போ தாரை வார்த்து கொடுக்கணும். அப்போ அந்த காலத்துலேயும் உண்டு, எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் உண்டு, தாரை வார்த்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம சர்ச்சஸ்லையும் உண்டு. இந்த பெண்ணை இந்த மணமகனுக்கு கொடுக்கிறவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அப்பாவோட அன்னைக்கு கோட் ஷூட்லாம் போட்டு நிற்பார் பொண்ணோட அப்பா, இல்லாட்டி யாராவது பெரியப்பா சித்தப்பா அப்பா முறையில் யார் இருக்காங்களோ இல்லை தாய் மாமா கூட போய் கொடுப்பாங்க. யாரும் இல்லாதவங்களுக்கு அந்த கையை பிடிச்சி, இந்த வந்திருக்கான இந்த கையில் கையை பிடிச்சி, வலது கையை பிடிச்சி அவர் வலது கையில் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சோன்னா போதகர் ஜெபம் பண்ணுவார். இது தாரை வார்த்து கொடுப்பது. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு பிதாவாகிய தேவன் தாரை வார்த்து கொடுத்தார். கைகளை தட்டி ஒரு நாள் 2 நாளைக்கு இல்லை, உயிர் இருக்கும் வர. அதான் நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்தாவின் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.